வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் விஜி. அதாவது இன்றைக்கி என்னென்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அவர் சம்மந்தம் இல்லாத பேசுனது தப்பு. அதே சமயத்தில் கைதானவங்க உதயநிதி ஸ்டாலின் திமுக தொண்டர்களும் சரி, கட்சிக்காரர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது ஓகே. ஆனால் அதே சமயத்தில் மேடையில் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அதை கேட்டால் பேசணும். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் விஜய் வச்சுருக்காரோ, அதாவது இல்லை திருஷாவோ, அது நம்மளுக்கு தேவையில்லாத அவரோட பர்சனல் வாழ்க்கை. உதயநிதி பார்க்காத அநியாயமா, இல்லை அவர் அப்பா ஸ்டாலின் அவர்கள் பண்ணாத அநியாயமா, பெண்களுக்காக பல வசந்த மாளிகை கட்டினவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் பண்ணாத அநியாயமா, இல்லை நம்ம ரொம்ப மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் அவர் பண்ணாத தப்பா? அவர் என்னதான் நம்ம அவர் கொடுக்குற நம்ம எழுத்துக்கு கொடுக்குற மரியாதையாக இருந்தாலும், அந்த எழுத்துக்கு உரிய மரியாதை இருந்தாலும், அவர் மேலே நமக்கு எழுத்துக்கு மட்டும்தான் மரியாதை, அவருக்கு மரியாதை இல்லை. ஏன்னா அவர் பண்ணாத அநியாயமா, அவர் பண்ணுற தொட்டு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரோட அப்பா பண்ணியிருக்காரு, அவரோட பையன் பண்ணியிருக்காரு மு.க. ஸ்டாலின். அவருக்கு பிறந்த பையன் உதயநிதி, அவர் மட்டும் விதிவிலக்கான. ஸோ அந்த ரத்தத்தில் சம்மந்தப்பட்டவர் தானே, அவர் மட்டும் இது யோக்கியமான? ஸோ அவர் பேசுறது தப்பு. மேடையில் அந்தளவுக்கு ஒரு பெண்ணை அந்தளவுக்கு கேவலமாக பேசக்கூடாது. அவங்க இருக்கட்டும், அவங்க பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ இருக்கும், நமக்கு அது தேவையில்லாது. அவர் உண்மையிலேயே கூட இருக்கட்டும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் திரிஷா கூட இருக்கட்டும், அது அவங்க இஷ்டம். அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம், அது அவங்க இஷ்டம். மக்கள் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லையா, அவரை நம்பி இந்த ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அந்த பதவி கொடுத்ததுக்கு கரெக்டாக பண்ணுறாரா இல்லையா, அது மட்டும்தான் ஜனங்க பப்ளிக் பார்ப்பாங்களே கண்டி. அவர் வச்சுருக்காரு, இவர் வச்சுருக்காரு, அதெல்லாம் ஜனங்க பார்க்கவே மாட்டாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பண்ணாத, அதாவது புரட்சித் தலைவர் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவருக்கு நல்லது பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு கெட்டதும் பண்ணியிருக்காரு. லேடிஸ் விஷயத்தில் அவர் மட்டும் என்ன யோகியமா, என்ன கெட்டவர் தானே, யோகிய மாதிரி பேசுகிறாரு, அவர் யோகியமாக. அதே மாதிரி சீமான் தமிழன் சொல்லுவார், மாத்தட்டி தமிழன் சொல்லி சீமான் மேலே தான் போகிறாரு. அந்தளவுக்கு இது வரைக்கும் தமிழ் ஒரு உணர்ச்சியாக பேசிக்கு ஏன் நாட்டில் ஒரு சீட்டு கூட அவர் வர வைக்க முடியல? ஏன் ஜனங்க ஓட்டு குத்தலை? ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை இல்லை சீமான் மேலே. ஏன்னா சீமான் மேலே ஒரு தவறான நம்பிக்கை நிறைய இருக்குது. அவங்க தொண்டர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரவுடிசம் பண்ணுற தொண்டர்கள். அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்கள் ஆட்சிக்கு வராமையே இப்படி பண்ணாங்கன்னா, ஆட்சிக்கு வந்துட்டா சொல்லுங்கள், ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பண்ணுற அநியாயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதனால தான் இன்னி வரைக்கும் நீ மூச்சு முட்டுற அளவுக்கு பேசினா கூட இன்னி வரைக்கும் உட்கார வைக்க முடியாத காரணம் அதுதான். அதே மாதிரி அடுத்து யாருக்குன்னா, நம்ம தேமுதிக கேப்டன் விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரன் அடுத்து உதயநிதிக்கு அப்புறம் அவரை தான் கைது பண்ணி தூக்கி உள்ளே போகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அவரை தான் தூக்கி உள்ளே போகிறாங்க. ஏன்னா அவருக்கும் வாயடக்கம் தேவை. முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப கிட்டல பேசியிருக்காரு. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பாட்டை வச்சு, அவர் நடித்த பாட்டை வச்சு கேவலமாக பேசியிருக்காரு. நீங்கள் என்ன கேவலமாக பேசினாலும் அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துட்டார். உங்களால் முடிஞ்சுதா? கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் முடிஞ்சுதா? நீங்கள் அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு, பொட்டிக்கு ஆசைப்பட்டு திமுக மு.க. ஸ்டாலின் கூட வெக்கமே இல்லாமல் போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. வெக்கமே இல்லாமல் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு. அதாவது 234 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட வடிவேலு அவர்கள் அப்படி தாக்கி பிரச்சாரம் பண்ணார் விஜயகாந்த் அவர்களை. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சுருக்கீங்க. மேலே இருக்கிற உங்கள் அப்பா விஜயகாந்த் அவர்களே உங்களை மன்னிக்க மாட்டாங்க, உங்களையும் உங்கள் அம்மா லதாவையும். அந்தளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் நெஞ்சமா நீங்கள் ஒரு யூகோ உணர்ச்சி மட்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அவர்களை கூட போய் கூட்டணி வச்சுருந்துருக்கணும். இளைய தளபதி விஜய் கூட அவர்களை கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனையோ சைடு ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பொறாமை, இவெல்லாம் வந்துடுவானா, எங்கள் அப்பாவே வரல கேப்டனே, இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா ஜனங்க அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிங்க.
யாரையும் தப்பு கணக்கு போடாதீங்க. விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், குழந்தைங்கள் கூட்டம். அந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி சொல்லி தான் பேரண்ட்ஸுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸுங்க இருக்கிறாங்களோ அதை விட ஒரு 2 மடங்கு இளைய தளபதி விஜய்க்கு இருக்குது. 1996 எப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்து முதலமைச்சராக ஆயிருக்க வேண்டிய ரஜினிகாந்த் அவர்கள் அதை வந்து கலைஞருக்கும் மூப்பனாருக்கும் கூட்டணி ஆக்கி விட்டார். அந்த 96 எலெக்ஷன் தான் இப்போ 2026 இளைய தளபதி விஜய் அவர்கள் நடந்தது. அதை அவரே நின்னார், பயன்படுத்தினார். 2 விஷயந்தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எந்த விதமான அனுபவம் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்டி ராமாராவுக்கு கிடைக்காத ஒரு பெரிய அங்கீகாரம் மக்கள் கொடுத்தாங்க. அந்த கொடுத்ததை வந்து நீங்கள் வந்து திரிஷா வச்சு பேசுகிறதோ, காவேரி நதி இணைப்பு திட்டம் மட்டும் பேசுகிறீங்கன்னா அதை மட்டும் பேசுங்க. நடிகையை பற்றி பேச வேணாம். நடிகை பற்றி பேசுங்க. அவள் தவறே பண்ணிட்டோம், நமக்கு தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தில் பண்ணிட்டாரா? அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, மேடை நாகரிகம் வாய் அடக்க வேணும். தேமுதிக விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு வாய் அடக்கணும். ஒன்று இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் வாயை அடக்கிடுவாங்க. விஜயோட ரசிகர்கள் தொண்டர்களும் கட்சிக்காரங்களும் சேர்ந்து விஜய் பிரபாகரில் வாய் அடக்கிடுவாங்க. இல்லைனா அவராகவே திரும்பி வாய் அடக்கணும். இல்லைனா அடுத்து வந்து உதயநிதிக்கு அப்புறம் அடுத்து கைதாக போகிறது கேப்டன் விஜயகாந்தோட மகன் தான்.